தேசிய ஜனநாயக கூட்டணியால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் இது போன்று சொல்லியிருக்காரு. அதாவது என்டிஏ அலையன்ஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் எதை சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பதுதான் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் வேலை. அங்கே அதிமுக தொண்டர்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக அமித்ஷாவின் மிகப்பெரிய கனவுகளில் இதுவும் ஒரு கனவாக முடியுமே தவிர விழித்தெழுந்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் மற்றொரு விஷயம் சொல்றாரு. முதலமைச்சர் பெயர் பத்தி கேட்கும்போது அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக வருவார் என்றார். ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரையும் அவர் குறிப்பிடாமல் இருக்காரு. அதை நீங்க எப்படி? அதைத்தான் சொல்றேன். அவருக்கு நோக்கம் முதல்ல அவர் வெற்றி பெற முடியாது என்று அவருக்கு தெரியும். அண்ணாவை கொச்சைப்படுத்தி நிகழ்ச்சி நடத்திவிட்டு அண்ணா பெயரில் உள்ள கட்சியிலே உள்ள தொண்டர்கள் எல்லாம் நம்மை ஆதரிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த நம்பிக்கை கனவாகும். அவர் முதலமைச்சர் பெயரை சொல்ல வேண்டாம். வெற்றி பெற்றால் தானே யார் முதலமைச்சர் என்ற பிரச்சனையே வரும். எல்லா வகையிலும் தமிழர்களுக்கு எதிராக தமிழ் இனம் இத்தின் பெருமையையே அழிக்கக்கூடிய எல்லா செயலையும் செய்துவிட்டு தமிழர்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார் அல்லவா?